மெகா செய்திகள். மருதமுனை பல்கலைக்கழக சேவையாளர்கள் நலன்புரி அமைப்பின் முதலாவது தலைவராக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக விலங்கியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் AM ரியாஸ் அஹமட் தெரிவு. மருதமுனை பல்கலைக்கழக சேவையாளர்கள் நலன்புரி அமைப்பின் முதலாவது வருடாந்த பொதுக்கூட்டம் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்றது. கடந்த 2023 வருடம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட இந்த அமைப்பு தமது முதலாவது செயற்குழுவை அண்மையில் தெரிவு செய்தது. இதன் தலைவராக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக விலங்கியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் AM ரியாஸ் அஹமட் தெரிவு செய்யப்பட்டார். செயலாளராக நாஃபி M முஸ்னி, பொருளாளராக அப்துல் சத்தார் ஹாஃபி, பிரதி தலைவர்களாக கலாநிதி மஸ்ரூஃபா ஹமீம், பிரதி செயலாளராக MS சுஹைல் ரஷீத், ஊடக இணைப்பாளராக MHM அல் எஹ்சான், நலன்புரி இணைப்பாளராக S ரம்சீன், செயற்குழு உறுப்பினராக பேராசிரியர் கலாநிதி AMM நவாஸ், ML அபு தாஹிர், சட்டத்தரணி ARM சுல்ஃபி, MAM அஷ்ரஃப், AAM சுஹைல் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த அமைப்பு ஆங்கிலத்தில் மருதமுனை யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுவதுடன் முஸ்வா என்ற சுருக்க பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. முஸ்வா அமைப்பானது அரசு பல்கலைக்கழகங்களில் கடமை புரியும் பாண்டிருப்பு, பெருநிலாவணை போன்ற பிரதேசங்களில் உள்ள சேவையாளர்களை ஒன்றிணைத்து அவர்களின் நலன்களில் கரிசனையுடன் செயற்படுவதுடன் அவர்களின் அறிவு, அனுபவம், ஆளுமை மற்றும் ஆய்வுகளினூடாக சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயற்படுவதை பிரதான நோக்கமாக கொண்டு எதிர்காலத்தில் இயங்கவிருக்கிறது. இந்த அமைப்பானது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கடமை புரிகின்ற சேவையாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட 44 நேரடி உறுப்பினர்களை கொண்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் மருதமுனை பிரதேசத்திற்கு வெளியே உள்ள மருதமுனை பிரதேசம் சார்ந்த பல்கலைக்கழக சேவையாளர்களையும் ஒன்றிணைத்து செயற்பட உள்ளது. ஒரு சிரேஷ்ட பேராசிரியர் உட்பட சுமார் 9 பேராசிரியர்கள், 18க்கும் மேற்பட்ட கலாநிதி பட்டம் பெற்றவர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், ஒரு பதிவாளர் உட்பட பிரதி பதிவாளர்கள், சிரேஷ்ட உதவி பதிவாளர், போதன ஆசிரியர்கள், சிரேஷ்ட உதவி நூலகர்கள், வேலை பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், மேற்பார்வையாளர்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள், ஆரம்பதர ஊழியர்கள் போன்ற பல்வேறு துறைசார் பல்கலைக்கழக சேவையாளர்களும் இந்த அமைப்பில் அங்கம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஓய்வு நிலை பல்கலைக்கழக சேவையாளர்களையும் இணைத்து கொண்டு அவர்களின் சேவை அனுபவங்களையும் பெற்று பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு அர்த்தமுள்ள ஆதரவை வழங்குகின்ற அதேவேளை கல்வி முன்னேற்றம், தொழில் முனைவு மற்றும் சமூக உறவுகளை வலுப்படுத்துகின்ற சமூக நல திட்டங்களை ஊக்குவிக்கின்ற வலுவான மற்றும் நீடித்த நலன்கள் கொண்ட சங்கமாக நிறுவுவது இந்த அமைப்பின் இலக்காகும். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், ஊவா வெல்லச பல்கலைக்கழகம், ரஜரட்ட பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் போன்ற நம் நாட்டு பல்கலைக்கழகங்களையும், அதேபோன்று ஓமான் சுல்தான் காபூஸ் பல்கலைக்கழகம், பாகிஸ்தான் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய டீகின் பல்கலைக்கழகம், தாய்லாந்து பிரின்ஸ் சொங்க்லா பல்கலைக்கழகம் போன்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கடமையாற்றுகின்ற பல்கலைக்கழக சேவையாளர்கள் இந்த அமைப்பில் அங்கம் வகிப்பது விசேட அம்சமாகும். மெகா செய்திகளுக்காக ராஜி முகமட். மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.